லாஸ்ட் ஸ்டெப், லாஸ்ட் கேஸ். இது என்ன சொல்லியிருந்தேன் ஏற்கனவே 4 சொல்லியிருந்தேன் இல்லையா? சிம்பிள் ஸ்டெப்ஸ் வித் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், சம் ஆஃப் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் நாட் டேக்கன் ஓவர் பை பையிங் கம்பெனி. இப்போ என்னன்னா கேஷ் இஸ் நாட் டேக்கன் ஓவர் பை பையிங் கம்பெனி. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் 2 மெத்தட்ஸ் இருக்கு. நான் ஒரு மெத்தட், சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரலா எல்லா அசெட் அண்ட் லைபிலிட்டி புக் வேல்யூல ரியலைசேஷனுக்கு நம்ம மாத்தி விடுவோம். கரெக்டா? அவன் பையிங் கம்பெனி எடுத்தாலும் சரி, எடுக்காட்டியும் சரி, ஆல் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அட் புக் வேல்யூ வி ஹவ் டு டிரான்ஸ்ஃபர் டு ரியலைசேஷன். இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா கேஷ் மட்டும். If cash is taken over by buying company, transfer to realization. If cash is not taken over by buying company, cash account தனியா மெயின்டைன் பண்ணுங்க. அதை ரியலைசேஷனுக்கு மாற்ற வேண்டாம். ரைட்? அதுக்கப்புறம் சேம் ஸ்டோரி. கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு மாற்றுங்க. அதுக்கப்புறம் ரெக்கக்னைஸ், ரிசீவ், டிஸ்சார்ஜ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். முதல்ல பையிங் கம்பெனி டு ரியலைசேஷன் ஃபார் ரெக்கக்னிஷன். Investment in equity share, investment in preference share, cash to buying company for receipt. Then equity shareholder to investment in equity share, preference shareholder to preference investment in preference shares. இது discharge of purchase consideration. அதுக்கப்புறமும் இந்த ஸ்டெப்ஸும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சம் ஆஃப் தி அசெட்ஸ் ஆர் நாட் டேக்கன் ஓவர் பை பையிங் கம்பெனி, லைபிலிட்டிஸ் ஆர் நாட் டேக்கன் ஓவர் பை பையிங் கம்பெனி. அதை நம்ம தனியா செட்டில் பண்றோம். ரைட்? ஸோ அசெட்டை வித்தா கேஷ் டு ரியலைசேஷன், லைபிலிட்டியை செட்டில் பண்ணா ரியலைசேஷன் டு கேஷ். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும், ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அதாவது கம்பெனி லிக்விடேட் பண்ணும்போது சில எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அதுக்கு என்ன என்ட்ரி போடணும்? ஸோ ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணும்போது ஜென்ரல் என்ட்ரி ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், அவ்வளவுதான். விச் இஸ் சிமிலர் டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பென்சஸ் பெய்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டு கேஷ்னு போடுறீங்க இல்லையா? அதே மாதிரி ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போட்டுடலாம். பட் இதுல ஒரு கேஸ் இருக்கும். சம் அமௌண்ட் ஆஃப் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் இஸ் ரீஇம்பர்ஸ்டு பை பையிங் கம்பெனி அப்படின்னு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பையிங் கம்பெனி அக்கௌண்ட் டெபிட், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அதாவது பையிங் கம்பெனி அக்கௌண்ட் டெபிட்ங்கிறது நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ பையிங் கம்பெனி அக்கௌண்ட் டெபிட்ங்கிறது பையிங் கம்பெனியோட ஷேர், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட்ங்கிறது என்னுடைய ஷேர், டு கேஷ்ங்கிறது மொத்த எக்ஸ்பென்சஸ். ஸோ மொத்த எக்ஸ்பென்சஸ் 10,000 ரூபாய், அதுல 8,000 ரூபாய் பையிங் கம்பெனி ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறான். அப்ப 2,000 ரூபாய் என்னோட ஷேர்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ட்ரி பையிங் கம்பெனி 8,000, ரியலைசேஷன் 2,000, டு கேஷ் 10,000. இப்ப இந்த பையிங் கம்பெனி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன என்ட்ரி? அவன் எனக்கு 8,000 ரூபாய் கேஷ் தருவான். அப்ப நான் கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு பையிங் கம்பெனி அப்படின்னு என்ட்ரி போடுவேன். அதாவது இப்ப நான் இதுல எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணா என்ன என்ட்ரி? ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணலன்னா சிம்பிள், ரியலைசேஷன் டு கேஷ். ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணா பையிங் கம்பெனி, ரியலைசேஷன் டு கேஷ். கரெக்ட்? ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணும்போது கேஷ் டு பையிங் கம்பெனி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ரைட்டா? ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். அதுக்கப்புறம் சேம் ஸ்டோரி, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் இருந்தா அதை டேலி பண்ணி ரியலைசேஷனுக்கு, ரியலைசேஷனை டேலி பண்ணி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு மாற்றி விட்டா இது வரைக்கும் பார்த்த ஸ்டெப்ல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேலி ஆயிரும். If cash is not taken over by buying company, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்கும். ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்றோம் இல்லையா? அப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டேலி கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட், அந்த ரெண்டையும் டேலி பண்ணணும். அதாவது மொத்தம் 4 கேஸ், அதுல மொத்தம் 3 ஃபர்ஸ்ட் கேஸ்ல லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷேர் ஹோல்டருக்கு மாத்தியாச்சுனாலே ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேலி ஆயிரும். அதுதான் ஃபர்ஸ்ட் 3 கேஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டெப். Cash is not taken over by buying company. What is the last step? Realization ஷேர் ஹோல்டருக்கு மாத்தி விட்டுட்டு இப்ப ரியலைசேஷன் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் ரெண்டு இருக்கும். இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அதை பேலன்ஸ் பண்ணாதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேலி ஆகும். So this will be the last step.